சோ இன்னைக்கான ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம லைட்டோட டாப் 3 ஃபேக்ட்ஸ் பத்தி இன்னைக்கான ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் 20 அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. பாக்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. சோ தேர்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லை விட சமமான ஒரு புத்திசாலினா அது நம்ம லைட் தான். டிடெக்டிவ் எல்லுக்கு எதிராக நம்ம லைட் நின்னு மைண்ட் கேம்ஸ் ஆடுவோம் பாருங்க, அதெல்லாம் வேற ரகம். டெத் நோட்லயே ஹைலைட்டா பல நேரம் எல்ல கூட கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு இன்டெலிஜென்ட்னா நம்ம எல்லால தான் முடியும். சோ செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கீராவா இருந்து உலகத்தையே மாத்தணும்னு நினைச்ச ஒரே ஆளுனா அது நம்ம லைட் தான். தன்னையே கடவுளா நினைத்து குற்றவாளிகளை அழித்து பர்ஃபெக்ட் உலகத்தையே உருவாக்கணும்னு நினைச்சான். இந்த ஒரு எண்ணமே அவனை ஹீரோவாவும் வில்லனாவும் ஆக்கியது. சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜப்பானிலேயே ஸ்கூலு காலேஜ் அப்படின்னுட்டு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரே ஆளு அது நம்ம லைட் தான். ஒரு இடத்துல கூட நம்ம லைட்டோட பேரு அடிபடக்கூடாது, மாட்டவே கூடாது அப்படின்னுட்டு ஸ்மார்ட்டா யூஸ் பண்றாரு அந்த டெத் நோட்டை. அதனாலதான் நம்ம எல்லு என்ன பிளான் போட்டாலும் முன்னாடியே நம்ம லைட் அதை ஸ்மார்ட்டா கண்டுபிடிச்சிருவாரு. இந்த ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இந்த ஒரு கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுனீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.